ஊற்றிக்கலாம் அதில் அழுத்திக்க வேண்டியதாங்க. நல்லா அழுத்தணுங்க போட்டு. வாவ், இங்க பாருங்க நம்மளோட அப்பளத்தை. வாவ், நம்ம சாதிச்சிட்டோம். என்ன நம்ம செஞ்சோம்? பேப்பர் அப்பளம். வணக்கம் பிள்ளை. இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா 90s கிட்டோட ஸ்பெஷல் நொறுக்கு தீனி தாங்க இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போறோம். என்ன இது எப்ப பார்த்தாலும் 90s கிட்னு சொல்லிட்டு இருக்க, வேற எதுவும் உனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது பாத்தீங்கன்னா வேற லெவல் வெறித்தனமான ஒரு நொறுக்கு தீனி தான் சொல்லணும். 90s கிட்டோட நொறுக்கு தீனி பொக்கிச்சனே சொல்லலாங்க. அந்த மாதிரிங்க அது 90s கிட்டோட ஸ்பெஷல். இந்த பேப்பர் தான் நீங்க வந்து சமைச்சு சாப்பிட போறோம். ஒட்டி மேல ஒட்டிக்கிச்சு வேற, அங்க வரைக்கும் ஒட்டிக்கிச்சு. இன்னைக்கு வந்து பேப்பர் அப்பளம் தான் செய்ய போறோம். எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அது ரொம்ப ஈஸியா அது செய்யறது மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அது நீங்க உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்களே வீட்லயே நீங்க வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வந்து செஞ்சு சாப்பிட போறோம். இந்த வீடியோ பாக்குறப்ப நீங்க 90s கிட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஞாபகத்துக்கு அப்படியே கொண்டுட்டு போவோம். ஏன்னா அந்த மாதிரி டிஷ் இது. இப்ப போயிட்டு நான் வந்து செஞ்சு சாப்பிட்டுலாம் வாங்க. இந்த பேப்பர் அப்பளம் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா பொருள் தேவையில்ல. ஒன்னு வந்து மைதா, இன்னொன்னு வந்து ஜீனி. இது ரெண்டு இருந்தாலே போதும், நம்ம வந்து பேப்பர் அப்பளம் செஞ்சிடலாம். இதே மாவு 1/4 கிலோ பாக்கெட்ல இருந்து நான் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். நல்லா மாவை சலிச்சு போங்க. அப்பதான் வந்து அப்பளம் வந்து நமக்கு வந்து நைஸா கிடைக்கும். பேப்பர் அப்பளம் அப்படியே பேப்பர் மாதிரி கிடைக்கும். ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து ஜீனி சேர்த்துக்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சி நல்லா மாவு மாரி பவுடர் மாரி எடுத்து வச்சிருக்க ஜீனியை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூனு. உங்களுக்கு எவ்வளவுக்கு வந்து இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இனிப்பு நம்ம வந்து கம்மியாக சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் இதுவே கரெக்டா இருக்கும். நல்லா சலிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா ஜீனி வந்து கட்டி இருந்தாலும் விடுவோம். இதாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா ஒன்னோட ஒன்று விட்டுறா மாதிரி ஊற்றி நல்லா இந்த மாவு வந்து கரைச்சிக்கலாம். எப்படின்னா அந்த கோதுமை தோசைக்கு வந்து நம்ம வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிப்போம் பாருங்க. அது மாதிரி நம்ம வந்து கரைச்சிக்கலாம். நல்லா இங்க பாருங்க, கட்டி இல்லாம அப்படியே செம்மையா சூப்பரா கரைச்சாச்சு. இங்க பாருங்க எப்படி கூழ் மாரி இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு கட்டி இல்லாம நல்லா கரெக்டா இந்த பேரி பதத்துக்கு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து நல்லா வரும். இங்க பாருங்க நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சாச்சுங்க சூப்பரா. வந்து நம்ம பாத்தீங்கன்னா 3 கப் எடுத்து வச்சிருக்கோம். இதோட சேர்த்து 4 கப் வந்து 4 கலரா நம்ம வந்து சேர்க்க போறோம். 4 கலர்ல வந்து அப்பளம் செய்ய போறோம். ஏன்னா வந்து இந்த கலரை பார்த்தாலே அப்படியே சாப்பிடறதுக்கு ஆர்வம் தூண்டும். அந்த மாதிரி கலர் சேர்க்க போறோம். இப்ப எல்லாத்துலயும் தனித்தனியா ஊத்திப்போம் மாவை. பச்சை கலர் அப்பளத்துக்கு பச்சை கலரை நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்ப இங்க பாருங்க அப்படி கலரை கலக்கும் போதே எப்படி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. கிளி பச்சை, இன்னும் கொஞ்சம் கலர் கலந்தா கரும்பச்சை. சிகப்பு கலர் அப்பளத்துக்கு சிகப்பு கலர் சேர்த்துப்போம். மஞ்சள் கலர் அப்பளத்துக்கு மஞ்சள் கலரை சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதையும் ரோஸ் கலர் சேர்த்துப்போங்க. பஞ்சு மிட்டாய்க்கெல்லாம் இந்த கலர் தான் சேர்ப்பாங்க. அப்பளம் பாத்தீங்கன்னா இந்த 4 கலர் தான் இருக்கும். பச்சை, அப்புறம் ரோஸ், அப்புறம் மஞ்சள், அப்புறம் மட்டும் ஆரஞ்சு. இந்த கலர் தான் இருக்கும். இதை வச்சுதான் நம்ம வந்து அந்நிய பேப்பர் அப்பளம் செய்வாங்க. நம்மளும் இந்த கலர்லாம் இப்போ வந்து எடுத்து வச்சு இப்போ வந்து பேப்பர் அப்பளம் எப்படி செய்யறதுங்கிறத பாத்துலாம். பேப்பர் அப்பளம் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொட்டி மேக்கர் எடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா ரொட்டி மேக்கர்ல தான் நம்ம வந்து செய்ய முடியும். நீங்க வந்து தோசைகள்லையும் செய்யலாம். தோசைகள்ல செஞ்சோன்னா என்னன்னா தோசை மாதிரி தான் வருமே தவிர வந்து பேப்பர் அப்பளமா வராது. அது கொஞ்சம் வந்து கட்டையா இருக்கும். வந்து இந்த இதே பாத்தீங்கன்னா 2 சைடு ஹீட் ஆகும். 2 சைடு ஹீட் ஆனதால வச்சு அழுத்தினோடனே வந்து பேப்பர் அப்பளம் மட்டும் நல்லா சப்பையா வந்து 2 சைடு நல்லா இதாகி வந்துடும். பேப்பர் மாதிரி நமக்கு கிடைச்சிடும். ஆனால் தோசைகள்ல அப்படி வராது. நீங்க வந்து தோசைகள்ல செஞ்சு பார்க்கறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க நம்ம வந்து இதுல தான் இன்னைக்கு செய்ய போறோம். ஊத்திக்கலாம். அதுல நல்லா வச்சு அழுத்திக்க வேண்டியதாங்க. நல்லா அழுத்தணுங்க போட்டு. உள்ள அந்த தண்ணிலாம் பாத்தீங்கன்னா ஆவி ஆயிடும். ஒரு நிமிஷம் நம்ம வந்து கரெக்டா அழுத்தி பிடிச்சாலே போதும். நல்லா பேப்பர் அப்பளம் நமக்கு அப்படியே நல்லா இதாகி அது உள்ள லைட்டா ஊத்தி நம்ம பிரஸ் பண்றதுலேயே நல்லா பாத்தீங்கன்னா நல்லா அப்பளம் மாரி நல்லா விரிஞ்சு வந்துடும். நமக்கு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து திறந்து பார்த்தலாம் எப்படி இருக்கு உள்ளன்னு.
வாவ், இங்க பாருங்க நம்மளோட அப்பளத்தை. இங்க பாருங்க, கடையில பாக்குற அதே பேப்பர் அப்பளங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கலர், அந்த கலரை பார்க்கும் போதே நமக்கு வந்து அப்படியே சாப்பிட தோணும். எவ்வளவு அருமையா வருது பாருங்க நம்மளோட பேப்பர் அப்பளம். இங்க பாருங்க எப்படி வருது பாருங்க. அப்படியே நம்ம வந்து கடையில எல்லாம் போய் வாங்குவோம் பாருங்க, அதே பேப்பர் அப்பளம் தான். இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 90s கிட்ட இருக்கும்போது பாத்தீங்கன்னா 50 பைசாக்கு வந்து 2 தருவாங்க, 1 ரூபாய்க்கு 4. இப்பெல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதே இல்ல. அப்படியே கிடைச்சாலும் 1 ரூபான்னு விற்கிறாங்க வேற. வாவ், நம்ம சாதிச்சிட்டோம். என்ன நம்ம செஞ்சோம்? பேப்பர் அப்பளம். டிட்டிடோரா டிட்டிடோரா டிட்டிடோரா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பேப்பர் அப்பளத்தை ரெடி பண்ணி சாப்பிட போறோம். அங்க பாருங்க பேப்பர் அப்பளம் பாருங்க, செம்மையா ரெடி ஆயிடுது. இங்க பாருங்க அப்படியே ஒட்டச்சா அப்படியே ஒட்டையும் அந்த மாதிரி இருக்குது. இப்ப நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம். இப்ப எல்லா கலர்லயும் ஒண்ணு நம்ம வந்து முதல்ல சுற்றுவோம். முதல்ல நம்மளோட பேப்பர் அப்பளம் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. வாவ், மஞ்சளை ஊத்திக்கலாங்க. நம்மளோட திறந்து பாப்பா, உள்ள மஞ்சள் மக்கான்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்காரு. வாவ், இங்க பாருங்க. போடணும் 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 போடணும். சூப்பரா வந்துருக்குங்க. இந்த இது கருகிச்சு லைட்டா. அப்பதான் நல்லா இருக்கும். அப்பெல்லாம் பாருங்க அப்பளம் கலர் ஊத்திப்போம். சவாலா உள்ள ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எப்படி சூப்பரா வருங்க. எப்படி இதாங்க அப்பளம்னா அப்பளம், அருமையான பேப்பர் அப்பளம். அப்பளம்னா அப்பளம், பேப்பர் அப்பளம். இது நைஸா இருக்கும், தொண்டைக்குள்ள அம்புடி இறக்கணும். ரோசா ரோஸ் 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 அப்பளம் வாய்க்குள்ளே கொல்லிமலை. அப்புறம் போடுங்க கொல்லிமலை, பண்டை மலை. வாவ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. வாவ், நம்மளோட 3 அப்பளம் ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சை, மஞ்சள், ரோஸ். அடுத்தது தலைவன் ஆரஞ்சு. இங்க பாருங்க. பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரொட்டி மேக்கர்ல நம்ம வந்து செய்யறோம். இது வந்து குடிசை தொழில செய்வாங்க பாருங்க. அந்த இதெல்லாம் எடுத்து வந்து கடையில பொட்டிகள் எல்லாம் போடுவாங்க பாருங்க. அவங்களாம் வந்து நம்ம இப்ப எப்படி இந்த ரொட்டி மேக்கர்ல மேலையும் கீழே இருக்குது பாருங்க, தோசை கல்லு மாதிரியே 2 சைடு ஹீட் ஆகுது பாருங்க. ஆனா வந்து அது குடிசை தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா 2 கல்லு தான் இருக்கும். ஆனா கீழே இருக்கிறதுல ஊத்திட்டு அடுப்புல வச்சிருவாங்க. லைட்டான சைடு ஹீட் ஆன பிறகு இப்படி பெரட்டி திரும்ப புடி வச்சிருப்பாங்க. பெரட்டின பிறகு பாத்தீங்கன்னா 2 சைடுமே ஈவனா ஹீட் ஆனவொன்னா அது வந்து எடுத்துருவாங்க. கரெக்டா இது மாதிரி வந்துடும். நம்ம வந்து இப்ப வந்து எப்படி செய்யறாங்கன்னு தெரியல. இப்பெல்லாம் இது மாதிரி ரொட்டி மேக்கர் வந்தனால அதே வாங்கி வச்சு செஞ்சாலும் செய்வாங்க, சொல்ல முடியாது, ஈஸியா இருக்குன்றதுனால. வாவ், நம்மளோட அப்பளம் எல்லாமே பாருங்க. பேப்பர் அப்பளம் எத்தனை வகை பாருங்க. பச்சை, மஞ்சள், ரோஸு, ஆரஞ்சு. அப்படியே கலர் 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 கலரா இருக்குதுங்க. அப்படியே எடுத்து நாக்கில் வச்சு அப்படியே ஒட்டிக்கும். அதை திங்கிறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். பச்சை, மஞ்சள், சிவப்பு பேப்பர் அப்பளம். இது சாப்பிட்டு புட்டா வெறுங்கைய நக்கணும். 90s கிட்டு எல்லாருக்கும் தெரியும் தான். இந்த அப்பளத்தோட பெரிய ஃபேமஸ் தான். இப்ப ரெடி பண்ண அப்பளத்தை வாய்க்குள்ள நக்க போறோமே. 90s கிட்ட பேப்பர் அப்பளம் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சுவைச்சிட்டு சொல்ல போறோம். நம்ம இங்க பாருங்க, கலர் கலரா இருக்குங்க. பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு. அப்பா பார்க்கும் போதே பசிக்குது. இங்க பாருங்க அப்பளத்தை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பேப்பர் அப்பளங்க. பாருங்க
சாப்பிடும்போது நாக்குக்கு மேலே இருக்கு பாருங்க, அந்த அண்ணன் சொல்லுவாங்க பாருங்க, அதில் ஒட்டிக்குது பாருங்க, ஒட்டிக்குது போயிட்டு. இதுதான் அந்த பேப்பரை பொறுத்த இதே பிரச்சனையாக தான். நாக்கு சார் வந்து என்னடா தின்ற நாக்கு காட்டுறான் பாரு. சார் நான் ஒன்றும் தின்னல சார், மேலே ஒட்டி வச்சுட்டியா தெரியுது அப்படி நான் தின்னுட்டு இருக்கேன் தெரியுது. இப்போ பாரு செம்ம டேஸ்ட்டுங்க. அப்பெல்லாம் கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாரி இருக்குதுங்க. என்ன சைஸ் ஒரே அளவு இருக்கும், வேற வேறு சைஸில் இருக்க அளவு அவ்வளோதாங்க. டேஸ்ட்லேருந்து எல்லாமே அப்படியே தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குங்க சுவை. அப்படியே இதேமாரி நீங்கள் உங்கள் வீட்டு பசங்களாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து போட்டு நிறையா வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப உங்கள் பையன் கேட்கும்போது ஒன்று எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் மட்டும் அப்படியே கடிச்சு தின்னுட்டு ஜாலியாக அப்படியே விளாண்டுருப்பான். நல்லா சூப்பராக இருக்குதுங்க. செலவும் கம்மி. உங்கள் வீட்டை அடிக்கடி போயிட்டு 5 ஸ்டார் 10 ரூபாய்க்கு அந்த இது வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் இது மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா வந்து செலவு மிச்சம் உங்களுக்கு. பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஒரு 90s கிட்டா இருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. உங்கள் வீட்டுக்கு இதுமாரி பார்த்தெல்லாம் அனுப்ப மாட்டோம், நாங்களே தின்னுடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு அதுமாரி பேப்பர் அப்பளம் செஞ்சு கொடுக்காங்க. அப்புறம் திரும்ப வந்து நச்சரிச்சுட்டே இருப்பாங்க, செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி எங்கள் வீடியோ பார்க்க சொல்லி அவங்களே வந்து செஞ்சுக்க சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பேப்பர் அப்பளம் சாப்பிடுங்க. இந்தாங்கண்ணா சாப்பிடுங்கண்ணா. என்ன சூப்பு எந்த கல்ல நான் இப்போ செஞ்சு எடுத்து வரேன். இப்போ அந்த காட்டுக்குள்ள உட்காந்து செஞ்சேன். நம்பவும் இல்லை, கடையில் செஞ்சது மாதிரியே இருக்கு. கடையில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ கரெக்டாக அது மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம். திறமை அது மாதிரி. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? அப்போ போயிட்டு அந்த சைடு எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். டேஸ்ட்டாக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? போட்டோ எடுத்தாச்சுக்கா.